உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அமெரிக்காவின் புதிய யூதர்கள் என இந்தியர்கள் அழைக்கப்படுகின்றனர். அந்த அளவிற்கு அந்நாட்டின் பல்வேறு துறைகளிலும் இந்தியர்கள் ஆதிக்கம் கொடி கட்டி பறக்கிறது. இந்த சூழலில் டிரம்பின் புதிய ஆட்சி காலத்தில் இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது கவனம் பெறுகிறது. அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரின் எண்ணிக்கை சுமார் 50 லட்சம். அதாவது அமெரிக்க மக்கள் தொகையில் 1.5 விழுக்காடு. மக்கள் தொகையில் குறைந்த பங்களிப்பே இருந்தாலும் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை இந்தியர்கள் வழங்குவதாக கூறுகிறது பாஸ்டன் கன்சல்டிவ் குரூப் ஆய்வு. அமெரிக்காவின் முன்னணி 500 நிறுவனங்களில் 16ஐ வழிநடத்திச் செல்வது இந்தியர்கள்தான். இந்நிறுவனங்கள் 27 லட்சம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடியவை. அமெரிக்காவின் 648 புத்தாக்க நிறுவனங்களில் 72ஐ நிறுவியவர்கள் இந்தியர்கள். அமெரிக்க விடுதிகளில் 60 விழுக்காடு வைத்திருப்பது இந்தியர்கள். அமெரிக்க அரசிற்கு வருமான வரி செலுத்துவதில் இந்தியர்களின் பங்களிப்பு 5-6 விழுக்காடு. அரசு துறைகளில் இந்திய வம்சாவளியினரான கமலா ஹாரிஸ் துணை அதிபர் என்ற நிலை வரை சென்றுவிட்டார். தற்போது துணை அதிபரின் மனைவியும் ஓர் இந்தியர்தான். தற்போது தனது ஆட்சியிலும் இந்தியர்களுக்கு முக்கிய பணிகளை ஒதுக்கியுள்ளார் ட்ரம்ப். அமெரிக்க காவல்துறையான FBI-யின் இயக்குநராக கஷ்யப் பட்டேல், தேசிய உளவு பிரிவின் இயக்குநராக துளசி கபாட், அமெரிக்க அரசின் மூத்த கொள்கை ஆலோசகராக ஸ்ரீராம் கிருஷ்ணன், அரசின் திறன் செயல்பாட்டுத்துறை இணைத் தலைவராக விவேக் ராமசாமி என ஒரு பெரும் இந்திய பட்டாளமே அமெரிக்காவை நிர்வகிக்கும் குழுவில் உள்ளது. இது தவிர ராஜா கிருஷ்ணமூர்த்தி, அமிபெரா, ரோகண்ணா, ஸ்ரீதனேதர், பிரமிளா ஜெயபால், சுஹாஸ் சுப்பிரமணியம் ஆகிய 6 இந்திய வம்சாவளியினரும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளனர். தொழில்துறையை பொறுத்தவரை ஆல்பபெட் தலைமை அதிகாரியாக சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்டின் தலைமை அதிகாரியாக சத்ய நாதல்லா ஆகியோர் இருக்கிறார்கள். அடோபுக்கு சாந்தனு நாராயண், IBM-க்கு அரவிந்த் கிருஷ்ணா, யூடியூபிற்கு நீல் மோகன், கூகுள் கிளவுடிற்கு தாமஸ் குரியன் தலைமை அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அமெரிக்க அரசு கொடுத்துள்ள H-1B விசாக்களில் 1/5 பகுதியை இந்திய நிறுவனங்கள் மட்டுமே கைப்பற்றியிருப்பது அங்கு இன்ஃபோசிஸும் HCL-ம் TCS-ம் பெற்றுள்ள முக்கியத்துவத்தை பறைசாற்றுகிறது. மருத்துவம், கல்வி, கலை என வேறு பல பிரிவுகளிலும் இந்தியர்களின் பங்களிப்பு சிறந்ததாகவே உள்ளது. ஒரு காலத்தில் அமெரிக்காவை கட்டமைப்பதில் யூதர்கள் முக்கிய பங்கு வகித்த நிலையில் தற்போது அந்த இடத்திற்கு இந்தியர்கள் வந்துவிட்டனர் என்ற கருத்தாக்கம் நிலவி வருகிறது. அமெரிக்காவில் இந்தியர்களின் எழுச்சி டிரம்பின் ஆட்சியிலும் தொடர்வது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் புதிய கதவுகளை திறக்குமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.